மேஷம் ஆட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க எந்த 3 விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மேஷம் எப்பயுமே ரொம்ப துடிப்பானவங்க, ரொம்ப வேகமானவங்க. அவங்களுடைய துடிப்பும் வேகமும் தான் இந்த அளவுக்கு அவங்கள ஒரு மேலும் ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும், 6ஆம் இடத்துல புதனும், 7ஆம் இடத்துல சுக்கிரன். அடடா, 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது இந்த செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் உங்க லைஃப்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேஷம் ஆட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னெல்லாம் நடக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க மக்கள். ஏன்னா உங்களுடைய ஆதரவு அப்படின்றது நம்மளுடைய சேனலோட குரோத்துக்கு ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் ஒவ்வொரு ராசியில இருக்கவங்களும் நிச்சயமா நம்ம வீடியோஸ பார்த்துட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு என்னோட ரிப்ளை கண்டிப்பா இருக்கும். மேஷ ராசி காலச்சக்கரத்துடைய முதன்மையான ஒரு ராசி. இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க எந்த 3 விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், அது உங்களுடைய கரியரா இருக்கட்டும், இல்ல உங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள், இது 3த்துலயுமே நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட கரியர். ஏன்னா மேஷம் எப்பயுமே ரொம்ப துடிப்பானவங்க, ரொம்ப வேகமானவங்க. அவங்களுடைய துடிப்பும் வேகமும் தான் இந்த அளவுக்கு அவங்கள ஒரு மேலும் ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்கு. சோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்க ரொம்பவே துடிப்பானவங்களதான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மிகப்பெரிய மோட்டிவே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இடத்தை அடையணும், ஒரு பெரிய லட்சியத்தை அடையணும், ஒரு இலக்கை அடையணும். ஏன்னா மேஷத்தோடைய அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் மகர ராசியிலேயே பாருங்க உச்சமடைகிறார். அதுவும் இந்த மாதம் அவர் எப்படி இருக்காரு உங்க கரியர் நம்ம கவனிச்சு பாருங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல இருக்காரு. அதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும், 6ஆம் இடத்துல புதனும், 7ஆம் இடத்துல சுக்கிரன். அடடா, அற்புதமான ஒரு மாற்றம்ல இந்த ஒரு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு. சோ 7ல சுக்கிரன் அமர்றது. அடுத்து 11ஆம் வீட்டுல உங்களுக்கு ராகு இருக்காரு. 12ஆம் வீட்டுல உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. சோ இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை. ஓகேங்க, இதெல்லாம் ஓகே தான். பட் கரியர்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமா இந்த மாதம் பர்டிகுலரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது இந்த செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் உங்க லைஃப்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில முக்கியமான முடிவுகள் கரியர் ரிலேட்டடா நீங்க எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 15க்கு மேல பாத்தீங்கன்னா செவ்வாய் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுறாரு. ஏன்னா அடுத்து அவர் போகக்கூடிய ராசி கடகம் இல்ல. சோ கடகத்துல இருந்து அவர் 10ஆம் வீட்டை பார்க்கும்போது நீங்க மிக மிக முக்கியமான முடிவுகள் அந்த ஒரு கரியர் ரிலேட்டடா எடுக்கிறது. நிறைய பேருக்கு பாருங்களேன், வேலையிலேயே ஒரு சில தடங்கள் இருக்கு. ஏதோ ஒரு வகையில நம்ம அந்த இடத்துல நம்மளால ஒரு முன்னேற்றத்துக்கு போக முடியாம போறது, இல்ல லைஃப்ல ஒரு டக்குன்னு நமக்கு எதுவுமே ஒண்ணு கிடைக்காம போறது, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக்கா இருக்கிறது, எல்லாமே மேஷம் அதெல்லாமே ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தீங்க. பட் ஓகே, இந்த மாதம் ஓரளவுக்கு ஓகே தான். ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உங்களுக்கு எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறதுதான் பிடிக்கும். இருக்கிறது உள்ள மாதிரி பேசணும். சும்மா உட்காந்து இதை பூசி மூடுறது நம்ம மேஷத்துக்கு பிடிக்காது இல்லையா? சோ அப்போ ஏதோ ஒரு அளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் உங்களுக்கு இருக்கு. பட் ஓகே, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். சரி, ஓகேங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அப்படின்னு நம்ம மிக முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. ராசிக்கு 7ல சுக்கிரன் இருக்காரு. நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு பிரச்சனையாவே அவங்க லைஃப்ல அவங்க அடிக்கடி ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை மேம். நான் ஒண்ணு சொல்றேன், என் ஒய்ஃப் ஒண்ணு புரிஞ்சுக்கிறான், நான் ஒண்ணு சொல்றேன், என் ஹஸ்பண்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கிறாரு. இப்படி ஒரு புரிதலே இல்லாமதான் 2 பேரும் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியே தெரியாதுங்க,
வெளியே சொல்லவே மாட்டாங்க மேஷராசிக்காரங்க. அப்படியே உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்களோட கஷ்டத்தெல்லாம் வந்து புதைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க பாத்தீங்களா, அது வந்து பார்ட்னராலே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கோபம் வந்து அந்த செவ்வாய்க்கு வந்து அந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கும். பட் அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்பயுமே மேஷம் என்ன ஒரு கடைப்பிடிக்கணும் அப்படின்னா சமநிலையை கடைப்பிடிங்க. அதுதான் நான் ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, சமமா இருங்க. ரிலேஷன்ஷிப்ல சமநிலையை வந்து நீங்க கடைப்பிடிங்க. அதை நீங்க கடைபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து ஒரு சில முக்கிய மாற்றங்கள், முக்கியமான திருப்பங்கள் இதெல்லாமே வந்து ஏற்படும். இதுல இன்னொரு ஒரு முக்கியமா நம்ம பார்க்கணும் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், மேரேஜ் பண்ணலாமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து குருபலம் இருக்கா, அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்ல வந்து போயிட்டு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மேரேஜ் பண்ணலாம். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனே வந்து ராசிக்கு 7ல வந்து உங்களுக்கு ஆட்சி நிலையில இருக்கும்போது கண்டிப்பா நீங்க மேரேஜ்க்கான ஒரு பாசிபிள் சான்சஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம். அதுக்கான ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ள நீங்க போகலாம். உங்க லைஃப வந்து நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்க கொண்டு போகலாம். ஏன்னா நிறைய பேர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, நமக்கான சரியான பார்ட்னரை தான் சூஸ் பண்ணுமா. கல்யாணம் ஆனவங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் மெயினா. உங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்னா, நமக்கான சரியான ஒரு பார்ட்னரா தான் சூஸ் பண்ணுவோமா, இல்ல தப்பான ஒருத்தரோட கூட வாழ்ந்துட்டு இருக்கோமா, இப்படிதான் ஒவ்வொரு நாளும் கடந்துட்டு இருக்கீங்க. இல்ல நம்ம பார்ட்னர்ஷிப்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, நமக்கே குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பல நேரங்கள்ல பிளேம் பண்ணிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களால மேனிப்புலேட் ஆகுறீங்க. நிறைய மேஷராசிக்காரங்க மேனிப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கூட உங்க லைஃப்ல வந்து நடக்குது. எமோஷனலா மேனிப்புலேட் ஆகுறது. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தோட அதிபதி வந்து சந்திரன் இல்லையா. சோ உங்க மனசு அப்பயுமே அந்த எமோஷனலா தேடிக்கிட்டே இருக்கும் பார்ட்னர் கிட்ட. அது ஃபுல்ஃபில் ஆகும்போது அந்த கஷ்டம், ஃபுல்ஃபில்லா ஆகாத போது அந்த கஷ்டம் உங்களுக்கு வந்து இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் முன்னாடி சொன்ன மாதிரிதான், இந்த மாதத்துல மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணலாம். பட் கரெக்டான பார்ட்னரா சூஸ் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். சுக்கிரன் உங்களுக்கான பார்ட்னரை கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் நீங்க எப்படி இருக்க போகுது இந்த ஒரு செப்டம்பர் மாதம், நீங்க என்ன மாதிரி முடிவு எடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. உங்க ராசிக்கு இப்போ இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்காரு. சோ சூரியன் அப்படின்றவர் யாரு எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லைங்களா. சூரியன் அப்படின்னாலே ஒரு அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, ஒரு சொசைட்டில வந்து நம்ம ஒரு பெரிய இடத்துல வந்து இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, நம்ம லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே வந்து சூரியன் தான். அப்போ 5ஆம் இடம் என்பது குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. 5ஆம் இடம் என்பது நம்மளோட சைல்டு பர்த்தையும் வந்து பிரெக்னன்சியை பத்தியுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வீடு. இப்ப இந்த 5ஆம் வீட்டுல கிரகங்கள் ரொம்ப வந்து சூழப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 5ஆம் வீட்டுல 4ஆம் வீட்டுல இப்ப கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஆகஸ்ட் மாத இடையில வந்து நடந்து முடிஞ்சு செப்டம்பருக்குலாம் என்ட்ரு ஆக போறோம் இல்லையா. சோ அப்போ 4-5 அப்படின்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ 4-5 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதம். இந்த செப்டம்பர் மாதத்துல கிரகணம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால எல்லா கிரகங்களும் ஒரு மாதிரி இந்த 4-5 பாவங்கள்ல வந்து அடையிறதுனால ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. ஏதாவது கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாலும் சரிதான், உங்க கிரியேட்டிவிட்டியை நீங்க ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரிதான். உங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஸ்டக் ஆயிருக்கு, மேடம் என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது, ஏதாவது நல்லா பண்ணுமா இல்லையா அப்படின்னா நிச்சயமா இந்த மாதம் நீங்க ஒரு சேஞ்சை நீங்க வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம். பேரண்ட்ஸுக்கு தான் மெயினா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏன்னா ராசிக்கு 12ல வந்து சனி இருக்காரு இல்லையா. சோ சனி வந்து 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்டக் ஆவாங்க. நம்ம ஒண்ணுமே அவங்கள தப்பு சொல்ல முடியாது. எல்லாமே கிரகங்கள் தான் நம்மள ஆட்டி படைக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். சோ இப்படி கிரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆட்டி படைக்கும் போது அந்த இடத்துல அவங்க ஸ்டக் ஆறாங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களும் அவங்க வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்ற பாதையை கொண்டு போறதுக்கு நீங்களும் வந்து ஒரு ஹெல்ப்பா இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்க நாளைக்கு வந்து பெரிய இடத்துக்கு வந்து அடைய முடியும். சரிங்களா. சோ மொத்தத்துல மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், இந்த ஒரு செப்டம்பர் மாதம் அப்படின்றது நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் உள்ள வந்து மேஷத்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். மெயினா அது உங்களோட மேரேஜ் லைஃபா இருந்தாலும் சரி, கரியர் லைஃபா இருந்தாலும் சரி, இல்ல எஜுகேஷன் இது சார்ந்த விஷயங்கள்லயும் நிறைய மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து உண்டு. நன்றி. இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க, ரொம்பவே நன்றி. மற்ற வீடியோஸை பத்தி நீங்க பார்க்கணும், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன்.
மறக்காம அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.